வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். ஒரு சூப்பரான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையுமே பொரிய விட்டுட்டு 3 பெரிய வெங்காயத்தை நான் நீட்டை வக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் வணக்கினா தான் எப்பயுமே பிரியாணி தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு பொன்னிறமாக வளர்க்குறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ நல்ல கோல்டன் கலரில் வணக்கி எடுத்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பிரியாணி உண்மையிலேயே சூப்பராக வரும். இப்போ நான் ஒரு கைப்பிடி முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை முழுக்க ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியில் இருக்க ஈரத்தினால வெங்காயம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வணங்க ஆரம்பிக்காது, வணங்கின அந்த ஸ்டேஜோடு அது ஸ்டாப் ஆகிடும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் புதினா கொத்தமல்லியும் சுருண்டை வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5 தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சாதம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி ஓரளவுக்கு அதிகமாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைனா எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இதே மெத்தடில் தான் நீங்கள் ப்ளைன் குஸ்காவும் பண்ணுவீங்க. பட் ப்ளைன் குஸ்கா பண்ணும்போது தக்காளியோட அளவு குறைச்சிருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தக்காளி வணங்குறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே ஒரு மைனர் சின்ன டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு சாப்பாடும் ஒன்றுலேருந்து இன்னொன்று டிஃபராக காமிக்கும். ஸோ குஸ்கா பண்ணும்போது ஸ்பைசஸ் அதிகமாகவும் டொமேட்டோ கம்மியாக வச்சுட்டு நீங்கள் லெமன் தயிர் எல்லாம் ஆட் பண்ணும்போது அது ஒரு ப்ளைன் பிரியாணி டேஸ்ட்டு கொடுத்துரும். தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா வேறு எந்த எக்ஸ்ட்ரா இதுவும் ஆட் பண்ணாதீங்க, தக்காளியோட அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் அதில் டாமினேட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். பேனில் வணக்கும் போது அது ஈஸியாக இருக்குன்றதுக்காக பேனில் வணக்கியிருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி அளந்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாடு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டு அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1க்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். அதே மாதிரி தண்ணி வச்சுட்டு நான் 2 கைப்பிடி அளவு மீல் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் சாதம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு பைட் வரும்போது நல்லா இருக்கும். காரம் பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் காரம் போதும்னு நினச்சேன், பட் பச்சை மிளகாயில் காரம் இல்லை. ஸோ அதனால் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாத்தூளை எண்ணெயிலே ஆட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தக்காளி சாப்பாடோட கலர் பார்த்திங்கன்னா இன்னும் நேச்சுரலாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. கழுகி வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு நீங்கள் எப்பயும் எப்படி குக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. நான் சிம் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுக்கிறேன். 10 மினிட்ஸ் கழித்து ஸ்கீம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பலன்னு இருக்குது பாருங்கள், வாட்டர் எதுவுமே இல்லை. அட் த சேம் டைம் அடிப்பிடிக்கவும் பிடிக்காது. கீழேருந்து மேலே வரைக்கும் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வெந்திருக்கும், ஒரே மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூட நீங்கள் ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு செய்யும் போது இந்த அளவில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பைசஸும் இல்லாமல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.